நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகரம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழி நகராட்சியின் 24 வார்டுகளிலும் உள்ள குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் தேங்கும் குப்பைகள் நகராட்சி நிரந்தர மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்களின் மூலம் தினசரி சேகரிக்கப்படுகின்றன. மக்கும் குப்பை, மகாத குப்பை என பிரித்து அகற்றும் இந்த பணியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவற்றில் குறிப்பாக திருமண மண்டபங்கள் மற்றும் உணவகங்களில் தேங்கும் எச்சில் இலைகளை அகற்றுவதற்காக உரிமையாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சிறிதளவு தொகையை வழங்கி வருகின்றனர். குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் இப்பணியாளர்கள் அந்த தொகையை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் சில நாட்களாக நகராட்சி கவுன்சிலர்கள் இவ்வாய்ப்பை பறித்து தனியே நியமித்த ஊழியர்களை வைத்து எச்சில் இலைகளை அகற்ற செய்து தொகையை வசூலித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக திருமண மண்டபங்களில் பணியாற்ற சென்ற தூய்மை பணியாளர்களுக்கும் கவுன்சிலர்களால் நியமிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் சீர்காழி நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகரில் சுத்தம் செய்யும் பணி நிறுத்தப்பட்டு பல இடங்களில் குப்பை தேங்கியுள்ளது. சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட நகராட்சி கமிஷனர் மஞ்சுளா துணைத் தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசித்து தூய்மை பணியாளர்களை சந்தித்தார். உரிய புகார் அளியுங்கள், குற்றவாளிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.